ஹாய் ஹலோ உலகெங்கிலும் இருக்கிற சினிரேஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தலப்பாக்கட்டி ராஜ்பாபு. இன்னைக்கு நாம பார்க்க போற படம் இயக்குனர் கிறிஸ்டோ டாமி இயக்கத்தில் ஊர்வசி, பூ பார்வதி, அர்ஜுன் ராதாகிருஷ்ணன், பிரசாந்த் எல்லாரும் நடிச்சிருக்கிற உள்ளொழுக்கு மலையாள திரைப்படத்தை பற்றி பார்ப்போம். படத்தோட கதை எடுத்து பார்த்துருவோம். இப்போ மிடில் கிளாஸ் பொண்ணா பார்வதி பண்ணியிருக்காங்க. ஒரு ஜவுளி கடையில் வேலை செய்கிறாங்க. அதே பேரலல் டைமில் ஒரு பையனை லவ்வும் பண்ணுறாங்க. இப்போ வீட்டுக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணல. ஏன்னா இந்த பொண்ணு கிறிஸ்டின் ஃபேமிலி, லவ் பண்ணுற பையன் ஹிந்து ஃபேமிலி. அதனாலே என்ன பண்ணுறாங்கன்னா லவ்வுக்கு அகைன்ஸ்டாக இருந்து அதே கிறிஸ்டின் ஃபேமிலியில் ஊர்வசி பையன் தாமஸ் குட்டி வந்திருக்காப்புல. அவங்களுக்கு பேசி கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. இப்போது மனசளவில் தன்னுடைய லவ்வரையும் வச்சுட்டு புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு போனதில் சின்ன தடுமாற்றம் இருந்தாலுமே கூட புருஷனை ஏற்றுட்டு அந்த வாழ்க்கைக்கு அடாப்ட் ஆகி வாழ ஆரம்பிச்சிடறான். இப்போ ஒரு பாயிண்டில் புருஷன் ஒரு பெரிய ஒரு நோய் ஒன்று தாக்கப்படுது. அதில் அவன் படுத்து படுக்கையாயிடும். இப்போ பூ பார்வதி புருஷனை எப்படி பார்த்துக்கிறா, அதே மாதிரி மாமியாருக்கு நல்ல மருமகளாக இருந்தாளா அப்படின்றதெல்லாம் சுவாரஸ்யமாக திரைக்கதை அமைச்ச படம் தான் உள்ளொழுக்கு. படத்தோட பாசிட்டிவ் எடுத்து பார்த்துருவோம். இப்போ மிகப்பெரிய பலமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஊர்வசி மேடம். அதே மாதிரி ரெண்டாவது ஹீரோ பூ பார்வதி. இப்போ எதனால சொல்கிறேன்னா, இப்போ ஊர்வசி மேடம் எத்தனையோ படங்கள் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாமியாரா ரொம்ப சட்டில்டா எங்கே டைலாக் பேசணுமோ அங்கே டைலாக் பேசியும், அதே மாதிரி அவங்களுடைய பார்வையாலேயே ஆயிரம் விதமான உணர்வுகளை நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறாங்க. அதெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்லா இருந்தது. பூ பார்வதியும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேரக்டர் கரெக்டாக உள்வாங்கி ரொம்ப ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு என்னென்னா பூ பார்வதி பார்க்கும்போது இப்போது மரியாதை வரையுமே நம்ம பார்த்துருப்போம். அவங்க கொஞ்சம் ஸ்லிம்மாக ஒரு மாதிரி நல்லா ஃபிட்டாக இருந்த மாதிரி பார்த்துருப்போம். இந்த படத்தில் பார்க்கும்போது ஒரு மாதிரி கொஞ்சம் உடம்பு சதை போட்ட மாதிரி அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் சைடு ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுக்கு மூணாவது ஹீரோ அந்த கேரளாவில் நடக்கிற ஃப்ளட்டு மழையும் ஒரு மிகப்பெரிய ஒரு கதாபாத்திரமாக அமைச்சிருக்காரு இயக்குனர். ஏன்னா நம்ம எத்தனையோ படங்களை பார்த்துருப்போம். இப்போ ஹாலிவுட் மூவி எல்லாம் அந்த படத்தில் எப்படா இந்த சீசன் வரையும் வெயிட் பண்ணி ஷூட்டிங் போயிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு பிரமிப்பு ஏற்படுத்துவாங்க. அதே மாதிரி இந்த கதையோட ஸ்க்ரீன் பிளேலேயே மழை முக்கியமான ஒரு ஒரு இடத்த பிடிச்சிருக்கிறதுனால வீட்டுக்குள்ளார தண்ணி வந்துடுது. இப்போது ஒரு முட்டியளவு தண்ணிட்டு இப்போ சென்னையில் ஃப்ளட் வருது. ஒரு 4 நாளைக்கோ 3 நாளைக்கோ வீட்டுக்குள்ளார தண்ணி வந்துருச்சு, பாம்பு வந்துருச்சு, விஷ பூச்சிங்கெல்லாம் வந்துருச்சுன்னும் போது நம்ம அலறோம். ஆனால் கேரளாவில் ஒரு தனி தீவு மாரி இருக்கிற ஒரு இடத்த ஒரு 10 கிலோமீட்டர் போட்லேயே ட்ராவல் பண்ணி போனால் தான் அந்த தீவு மாதிரி அந்த வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜில் தோப்புக்கு நடுவில் ஒரு பங்களா மாதிரி இருக்குது. அந்த பங்களாவில் ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டு ஃபுல்லாக தண்ணி வந்துட்டு போயிரு. இப்போ நீங்கள் வெளியில் போனோன்னா வீட்டுக்கு வெளியில் வந்த உடனே போட்டு நிற்கும். அந்த போட்டில் ஏறி துடுப்பு போட்டோம்னா 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண தான் டவுன் அடைய முடியும். அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டில் அந்த லொக்கேஷனுக்காக சீசன் வெயிட் பண்ணி இயக்குனர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்திருக்காப்புல. இது ஒன்று. நாலாவது ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா கேமராமேன். அவர் என்ன சொல்கிறதுனா, இப்போது உங்களுக்கே தெரியும், இப்போ ஸ்விம்மிங் பூல் சீன்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறனாவே அதுக்கு உண்டான கொஞ்சம் மெனக்கெடல் இருக்கும். ஆனால் இந்த படம் முழுக்கவே மழை. நீங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி, வீட்டுக்கு வெளியில் போனாலும் தண்ணி. இதில் வேற பார்த்தீங்கன்னா 4 பேர் அட்மாஸ்பியர்லாம் நிப்பாட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாப்புல. இது எங்கே லைட் வச்சாங்க, லைட்டு வைக்கும்போது ஏதாவது ஷாக்கு வருமா அப்படின்ற அந்த பதட்டம் பார்க்குற ஆடியன்ஸ் நமக்கே ஃபீல் வருது. அந்த அளவுக்கு கேமராமேன் டாப் ஆங்கிள் ஷாட்ஸ்லேருந்து வீட்டுக்குள்ளார தண்ணிக்குள்ளார கேமரா வைக்கிறதுலேருந்து ஆர்டிஸ்டுங்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் வாங்குறதுலேருந்து எங்கே லைட் பண்ணார், எங்கே அவைலபிள் லைட்டில் எடுத்தாருன்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது பிரமிப்பை ஏற்படுத்துகிறாப்புல கேமராமேன். இன்னொரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் மேன் டிபார்ட்மெண்ட்டு. வார் சம்மந்தப்பட்ட படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளட்டு எப்படி நம்மளுக்கு அதிகமான செலவு இருக்கும், அந்த அடிப்பட்ட மாதிரி எவ்வளோ நுணுக்கமாக வேலை பார்ப்பாங்களோ, இந்த படத்தில் வேறு மாதிரி கான்செப்டுக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணிங்கன்னு சொல்லலாம். அவங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள். படத்தில் இன்னொரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் குட்டியாக நடிச்சிருக்கிற பிரசாந்த். இப்போ கல்யாணம் ஆகும்போது அவர் ஒரு ஸ்மார்ட்டான ஒரு லுக்கில் இருப்பாப்புல. அதே மாதிரி நோய் வாய்ப்பட்டு பெட்டில் படுத்த பேர் அந்த கேரக்டராகவே மாறி இருக்கும். நமக்கே ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னடா நோய் வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு ஐடியா வரும். ஆனால் ஹாஸ்பிட்டலில் அவனுக்கு தான் நோய் இருக்கிற மாதிரி காட்டும்போது நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாப்புல ஒரு ஆக்டிங்லே. ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காப்புல. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லாம் பலவிதமான கெட்டப்புகள் கொடுத்துருக்காங்க இயக்குனர். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ஒரு ஆர்டிஸ்ட் அதை உள்ளுணர்ந்து நடித்தாங்க, எப்படி சாத்தியன்ற மாதிரி ஒரு பிரமிப்பை கொடுத்துருக்காப்புல. இதெல்லாம் செட் பண்ண
பெரிய ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இயக்குனர் கிறிஸ்டோ டாமி. அவர் வந்துட்டு இந்த கதையை வந்து செலக்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், அதேமாரி இந்த சீசனுக்காக வெயிட் பண்ணி எடுக்கணும். ஃப்ளட்டு, ஏன்னா இப்போது நீங்கள் ஃப்ளட்டு வர நேரத்தில் நம்மலாம் வந்து வீட்டுக்குள்ளே போய் ஓடி செட்டில் ஆகிடுவோம். எதுக்கு வெளியில் போவானே, பிரச்சனை எங்கேயாவது பள்ளத்தில் கால் விட்டுருவோன்னு. ஆனால் அந்த மாதிரி ஒரு மழை சீசனில் ஃப்ளட்டில் ரியலான ஒரு லொக்கேஷனுக்கு போயிட்டு, செட்டெல்லாம் கிடையாது, ரியலு எல்லா இடத்துலையுமே மழை பெஞ்சிட்டு இருக்கு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளட்டுக்குள்ளே இருந்து தேட்டர் விட்டு வெளியில் வரும்போது நமக்கே ஒரு பயம் வரும். ஐயோ மழை வெளியில் போயிடுன்ற அளவுக்கு படம் முழுக்க மழை வந்து மிகப்பெரிய ஒரு திரைக்கதையில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ளே பண்ணியிருக்காப்புல. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போது ஊர்வசி மேடம் கூட பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருந்து வெளியில் வரும்போது முட்டி அளவுக்கு மேலே தண்ணி, அந்த தண்ணியில் நடந்து வந்துட்டே வந்து பூ பார்வதிக்கிட்ட பேசுவாங்க. நமக்கு என்ன பயம் இருக்குன்னா, டேய் போகிற போக்கில் ஏதாவது பூச்சி கிச்சி இருக்குமோ, பாம்பு கும்பு இருக்குமோ, எப்படி இந்த இடத்துலாம் வந்து மனுஷன் வாழ்கிறான்ற அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கிற ஒரு ஸ்கிரிப்ட். அதை வந்து ரொம்ப பக்காவாக ரொம்ப சூப்பராக தைரியமாக எடுத்திருக்காப்புல. இயக்குனருக்கு பாராட்டுக்கள். படத்தோட மைனஸ் என்னன்றது பார்த்துருவோம். இப்போ ஊர்வசியோட கேரக்டர் வந்து டிசைன் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப சூப்பரான கேரக்டர் அப்படின்ற மாதிரி நம்ம படம் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். ஒரு பாயிண்ட்ல அது வந்து ஒரு சின்ன பொய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கதைக்கு உண்டான முக்கியமான விஷயங்களே வந்து கொலாப்ஸ் பண்ணதே வந்து ஊர்வசி கேரக்டர் தான். ஸோ நமக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க நல்லா நடிச்சிருக்காங்கிறது மீறி அந்த தப்பு பண்ணும்போது அந்த கேரக்டர் மேலே நம்மளுக்கு பெருசாக கனெக்ட் பண்ணி பார்க்க முடியல. என்னடா அது இப்படியும் ஒரு மாமியார் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தோணுது. சரி, இவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. சரி, பூ பார்வதிக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, அவங்க பண்ண தப்புலேருந்து இவங்க கொஞ்சம் அதை கொஞ்சம் பெருசாக ஒரு லூப் ஹோல் மாதிரி யூஸ் பண்ணி இவங்க தப்பு மேலே தப்பாக பண்ணிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாப்லேயே. அப்போ ஒரு பாயிண்ட்ல நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, என்னடா அது நம்ம தெரியாமல் இந்த படத்துக்குள்ளே வந்துட்டுமோ, ரெண்டு கேரக்டருமே நல்ல கேரக்டர்னு பார்த்துட்டு ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப நெகட்டிவாக வந்து ப்ளே பண்ணியிருக்காரு இயக்குனர். இது எப்படி இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஃபுல் படம் கொண்டு போகிறாங்களோ அப்படின்ற ஒரு பயம் வந்துடுது. மேற்கொண்டு இந்த பூ பார்வதியோட கேரக்டர்லாம் பார்க்க பார்க்க நம்மளுக்கு எரிச்சல் தான் வருது. ஆனால் அதை மீறி தமிழ் சினிமாவில் வந்து கிரியேட்டிவ்ஸே இல்லாத மாதிரியும் அதர் லாங்குவேஜில் வந்த படங்கள் வந்து தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரியும் ஒரு ஒரு பெரிய ஒரு இது ஒன்று போயிட்டு இருக்குதுங்க. நம்ம லோக்கல் ரிவ்யூ பண்ணுறவங்களே தமிழ் சினிமாவில் ஏதாவது புதுசாக பண்ணோம்னா பெருசாக பேசுறதில்ல. மலையாள சினிமாலேருந்து ஏதாவது வந்தாலோ தெலுங்குலேருந்து வந்தாலோ தமிழ் ஆளுங்களுக்கெல்லாம் அறிவு இல்லைப்பா, என்னப்பா டைரக்டர் இவங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு பார்வை. நீங்கள் மலையாள படத்தில் நல்ல ஸ்கிரிப்ட் வருது, நம்மளே கூட நிறைய நல்ல படத்துக்கு நல்லா தான் தரமாக ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரையும் இவங்க எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு பெரிய படம்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா பார்வதி வந்து நம்மளால் வந்து ஒரு படம் ஆரம்பிச்சு ஒரு ½ அன் ஹவர்லேருந்தே நம்ம வந்துட்டு நம்ம கிட்ட கனெக்ட் ஆகலை. வில்லி மாரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. என்னடா இப்படி ஒரு பொண்ணு இருப்பாளா நாட்டில், ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்குது. அந்த அசம்பாவிதத்துக்கு வந்து நம்மளாம் தான் என்ன பண்ணுவோம், நம்ம ஊருக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப ரொம்ப டேக் இட் ஈஸியாக அந்த பிரச்சனையை வந்துட்டு ஈஸியாக புரிஞ்சுக்கின்னு தப்பு தப்பாக முடிவு எடுக்கிறாங்க. இப்போ என்ன எடுத்துனா இன்டர்வல் வரையும் போகும்போதே பார்த்தீங்கன்னாக்கா பார்வதிக்கும் நமக்கும் வந்து அவங்க எங்கேயோ தள்ளி போயிட்டாங்க. அட என்னடா இந்த பொண்ணு இருந்தான்னா இல்லாட்டினா, ஏன்னா எல்லா வீட்டுக்குமே வந்து அவங்கவுங்களுடைய சூழ்நிலை தகுந்த மாதிரி ஒரு கௌரவத்தை நம்ம பாதுகாப்போம். ஆனால் இந்த பொண்ணு கௌரவத்தை பாதுகாக்கிற மாதிரி தெரியல. விட்டா போதா சாமின்ற மாதிரி எப்பவுமே ரெடியாக இருக்கிற பேக்கை தூக்கி மாட்டிட்டு நான் போயிடுவான்ற மாதிரி. இதெல்லாம் வந்து பெரிய மைனஸ். தமிழ்ல வருஷத்துக்கு ஒரு 200 படம் வந்தா அதில் ஒரு 10லேருந்து 20 படம் வந்து நம்ம கொண்டாடுற மாதிரி படங்கள் தான் வருது. அதே மாதிரி தான் எல்லா லாங்குவேஜ்லையும் ஒரு 150லேருந்து 200 படம் வரையும் எடுக்கிறாங்க. அதில் ஒரு 10 படமோ 15 படமோ கொண்டாடுற மாதிரி வருது. நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ரிவ்யூ பண்ணுறவங்க தமிழ் சினிமாவுடைய கிரியேட்டர்ஸ் வந்து மட்டம் தட்டிட்டு அதர் லாங்குவேஜில் இருக்கிற மலையாள சினிமாவோ இல்லை தெலுங்கு சினிமாவோ இல்லை ஹிந்தி சினிமாவோ அந்த லாங்குவேஜ் பாருங்க, தமிழ் சினிமாவில் அறிவே இல்லை கிரியேட்டர்ஸுக்கு அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. தயவுசெய்து சொல்கிறேன், ரிவ்யூ பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எல்லா லாங்குவேஜும் பாருங்கள், பிடிச்ச படங்களை ரிவ்யூ பண்ணுங்கள். மக்கள் வந்து இது மலையாள சினிமா, இது தெலுங்கு சினிமா, ஹிந்தி சினிமான்னு சொல்லி குழைப்படாதுங்க. மக்கள் தெளிவாக இருக்காங்க. நம்ம எத்தனை படம் வந்தாலும், எத்தனை மீடியாக்குள்ளேயோ யூடியூப்புக்குள்ளேயோ எத்தனை படம் வந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச படம் நல்ல படமாக இருந்தால் தான் பார்ப்பாங்க. அதில் எந்த கன்ஃபியூஷன் கிடையாது. தயவுசெய்து தமிழ்நாட்டு கிரியேட்டர்ஸ் வந்து மட்டம் தட்டுற மாதிரி நடந்துக்காதீங்க. ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். லவ் பண்ண பையன் வந்து ஒரு பாயிண்ட்ல பிடிக்கல, நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறது, கட்டாயம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாலுமே கூட அவன் நல்லா வச்சுக்கினா புருஷனை வந்துட்டு தாங்குவீங்க லவர் மனசில் நினச்சிட்டு. சப்போஸ் வந்து அவன் வந்து புருஷன் நல்லா பார்த்துக்கலனாக்கா, என்னத்த நான் அப்பயே நினச்சேன், நீங்கள் தான் வந்து ஒரு பற்றி கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க, இதுக்கு நான் என் லவராக கூட போய் தான் நல்லா வாழ்ந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி நீ வந்து லவரை வந்து ஒரு படி மேலே போய் அன்பு வச்சா அப்போ அந்த கேரக்டர் பேர் என்ன? அப்புறம் எங்கே இருக்குதுங்க கல்ச்சரு? கற்பு எங்கே இருக்குது? அப்போ நீ யார்? இந்த மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின்ஸ் தான் இயக்குனர் வந்து புதுசாக படைப்பு பண்ணுறேன், திரைக்கதை வந்து வேறு மாதிரி அமைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பார்வதி கேரக்டர் மேலே எழுதி வச்சிருக்காப்புல. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் புதுசாக பார்க்குற ஆடியன்ஸ் வந்து
ஓ வீட்டில் வந்து புருஷன் வந்து தப்பு பண்ணால் நம்ம பழைய எக்ஸ் லவராக கூட போயிடலாம் பொழுது அப்படின்னு எல்லாரும் கிளம்பி போயிட்டா அப்புறம் நாடு எப்படி இருக்கும், சொசைட்டி எங்கே இருக்கும்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். இதே ஒரு இந்த படத்தோட இயக்குனருக்கே வந்து இவர் சொன்ன டிசைன் பண்ண மாதிரி அவங்க ஒய்ஃப் வந்து நான் வந்து என் லவராக கூட போயிட்டு வாழ்ந்துக்கிறேன்பா அப்படின்னு சொன்னால் நிலைமை என்ன ஆகும்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். இதுதான் வந்து பாக்யராஜ் சார் வந்து அன்றைக்கே சொன்னார் அந்த நாட்களில். என்னுடைய லவ்வர் உனக்கு மனைவி ஆகலாம், உன் மனைவி எந்த காலத்துலையும் எனக்கு லவர் ஆக முடியாதுன்னு சொல்லி ஒரு கிளைமேக்ஸ் இருக்கு. அப்படி ஏன்னா சொசைட்டிக்கு ஒரு கதையை சொல்கிறேன்ப்பா. அப்போ பார்க்குற பப்ளிக்கு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நமக்கு நாட்டுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது, நமக்குன்னு ஒரு சுய கட்டுப்பாடு ஒழுக்குன்னு ஒன்று இருக்குது, ஒரு கற்புன்னு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வாழ்றது தான் பிளான் பண்ணோம். அதை மீறி வேற மாதிரி நாங்கள் வந்து ஸ்டெப் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீ முடிவு பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். அந்த ஸ்பேஸ் எடுத்து பக்கத்தில் இருக்கிற 2-3 முக்கியமான கேரக்டர்கள் வந்து புரிய வச்சு நான் வந்து லவ்வரை வந்து நான் வந்து மனசில் நினச்சிட்ருக்கேன், நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணீங்கன்னா என் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து தட்டு தடுமாறி அந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் ஒன்று இல்லையா? இவங்க என்ன பண்ணுறாங்க படத்தில் இந்த சீனில் இது, அந்த சீனில் அது, அந்த சீனில் இதுன்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ் வரையும் அட்வான்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. அது பார்க்குற ஆடியன்ஸ் தான் கொஞ்சம் ஃபீல் பண்ணணும். இப்போ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ் இருக்குல்ல உங்களுக்கு. உள்ளொழுக்கு, ஒழுக்கமற்றவள், அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, நீங்கள் வடிவேல் சார் காமெடி ஒன்று பார்த்துருப்பீங்க. எல்லாருக்கும் நான் கடவுளை காட்டுறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை அடிவாரத்தில் எடுத்து போட்டு ஊரையே ஒன்றா கூட்டி வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்பா எப்பப்பா கடவுள் வருவார் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் கேட்டிருப்பாங்க. இருங்கடா இருங்கடா இருங்கடான்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு இடத்துல கை காட்டி அந்த தெரியுது பாரு கடவுள் அப்படின்னு சொல்லி காட்டும்போது பல பேர் வந்து ரொம்ப உறுத்தி பார்ப்பாங்க. என்னடா நமக்கெல்லாம் கண்ணே தெரியலையோ, கடவுள் எங்கடா உன் கண்ணுக்கு தெரியுதான்னு சொல்லி பப்ளிக்கே பேசிப்பாங்க. திடீர்னு ஒருத்தன் அதை தெரியுறாரு கடவுள்னு சொல்லி ஓன்னு அலப்புற தாங்க முடியாம கத்தனோன்னு பக்கத்தில் இருக்க, எனக்கெல்லாம் தெரியலடா உனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சுனா, ஏன்பா கடவுள் தெரியுதுன்னு சொல்லுவோம். நம்ம பொம்பளைங்கெல்லாம் வந்து பத்தினி இல்லைன்னு சொல்றதுக்காக எதுக்கு நம்ம பொம்பளை வந்து வேற மாதிரி ஆகணும்? பத்தினி தான், கடவுள் தெரியுதுன்னு ஒத்துக்கோ போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்தமா ரிவ்யூ பண்றவங்களும் பப்ளிக்களும் இந்த படம் சுமாராக தானே இருக்குது, ஏன் நல்லா இருக்குதுன்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. அப்படின்னும் போது பொதுவா ஊரோட ஊரா சேர்ந்து நம்மளும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம்னா நம்மளும் ஒரு பெரிய அறிவாளி அப்படின்னு நம்புவாங்கன்ற மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் பார்த்து பாருங்கள். இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் அவுட், தலப்பாக்கட்டி ராஜ்பாபு.